ஏடு தூக்கு இன்று பள்ளியில் பயின்று வரும் மாணவன்தான் நாளை நாடு காக்கும் தலைவனாய் விளங்கப் போகிறான். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் தமிழ் தாயிக்கென் முதற்கண் வணக்கங்கள். அனைவருக்கும் எனது வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லி பாரதியாரின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நான் தொடங்குகிறேன். மகாகவி பாரதி தேசிய கவிஞர், சுதந்திர போராட்ட வீரர், பெண் விடுதலைக்காக போராடியவர். 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்தார். இவர் 11 வயதிலேயே கவிப்பாடும் ஆற்றலையும் புலமையும் கண்ட எட்டயபுர மன்னர் இவருக்கு பாரதி எனும் பட்டத்தை வழங்கினார். பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சூடி போன்ற புகழ்பெற்ற காவியங்கள் பாரதியாரால் எழுதப்பட்டன. மகாகவி, மானுடம் பாடி வந்த மகாகவி, தேசிய கவிஞர் என்றெல்லாம் பல பெயர்களால் போற்றப்பட்டார். 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி தனது 39வது வயதில் இவ்வுலக வாழ்விலிருந்து விடுதலை பெற்றார். மகாகவி மறைந்தாலும் அவருடைய கவிதைகள் இன்றைக்கும் நமக்கு தேசபக்தியை ஊட்டிக்கொண்டே இருக்கிறது என்றெல்லாம் பாரதியாரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் பாரதியாரின் ஆச்சரியங்களை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அதை சொல்லத்தான் நான் வந்திருக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரதியார் ஓர் ஆச்சரியம். வழி பாரதி இந்நூலை எழுதியவர் T.N. ராமகிருஷ்ணர். பாரதிதாசன் சொல்கிறார், புதைந்திருந்த வீரம் புறத்தே எழுந்தது, புதைந்திருந்த வீரம் புறத்தே எழுந்தது, ஆங்கிலேயரை அடித்தொழிக்க தேசமெங்கும் பல வீரர்கள் தோன்றின, அவர்களுள் பாரதி ஒரு ஆள். மிகச்சில தலைவர்கள் தோன்றின, அவர்களுள் பாரதி ஒரு தலைவர். தேசமெங்கும் பல கவிஞர்கள் எழுந்தன, அவர்களுள் பாரதி ஒரு மாபெரும் கவிஞர். உயிர் உள்ள அளவும் பாரதி பாரத நாட்டின் வீரர், பாரதி பாரத நாட்டின் தலைவர், பாரதி பாரத நாட்டின் கவிஞர் என்று பாரதிதாசன் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். காலம், நாட்கள், வாரங்கள், மாதங்கள், ஆண்டுகள் இல்லாமலும் ஒரு கால் வாழலாம். காலம், நாட்கள், வாரங்கள், மாதங்கள், ஆண்டுகள் இல்லாமலும் ஒரு கால் வாழலாம். ஆனால் பாரதி இன்றி காலம் ஒரு காலமும் வாழ முடியாது என்று தமிழன்பர் சொல்லியிருப்பார். இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி எழும்பும். என்னன்னா, அதாவது காலத்திற்கு முக்கியமானவை நாட்கள், வாரங்கள், மாதங்கள், ஆண்டுகள், இவைகள் தான். ஆனால் ஏன் பாரதி காலத்தை விட முக்கியமானவராக திகழ்கிறார் அப்படின்னா, இளந்தேவன் அப்படின்ற ஒரு கவிஞர் சொல்லியிருப்பாரு, என் ஊரை போல உண்டா, என் வீட்டுக்கு நிகருண்டா, டாட்டா விட்டு தென்னையை போல திக்கெங்கும் தேடி அலைந்தேன் தென்படவில்லை, என் மச்சான் மன்னாரே பெரும்புலவன், அவன் வீட்டு மாங்காய் கோட்டையின் சுவைக்கு நிகருண்டா எனும் பன்னாடை தமிழர்களின் தோளின் மீது பாரதிதானே உலகத்தை முதலில் பார்த்தார். அதாவது இந்த உலகத்துல என்னென்ன இருக்கு அப்படின்றத தமிழனுக்கு சொன்ன ஒரு முதல் படைப்பாளி பாரதி அப்படின்றதுனாலதான் பாரதி ஒரு தனித்துவம் மிக்கவனாக அமைகிறார். கல்வியில் பெரியவர் கம்பர். கல்வியில் பெரியவர் கம்பர் என்றால் பாரதியும் கல்வியில் பெரியவன் தானே. தன்னுடைய வாழ்நாளில் 39 ஆண்டுகள் தான் வாழ்ந்துள்ளார். ஆனால் அவர் படித்ததும் எழுதியதும் வரையறுக்கப்பட முடியாத ஒன்றாக இருக்குது. 5 துறைகள்ல பாரதியோட பங்களிப்பு முக்கியமானதாக இருந்திருக்கு. கவிதைகள், இது பெரும்பாலும் அனைவராலும் அறியப்பட்ட ஒன்று. கதைகள், கட்டுரைகள், மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்களிப்பு. பத்திரிகை துறையில் கடிதங்கள், இது பெரும்பாலும் அறியவே படல. வடி பாரதி இன்னொரு T.N. ராமகிருஷ்ணன் எழுதியிருக்கார். நான் முன்னுரைகளுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அதுல பாரதி ஏன் காலத்தை விட முக்கியமானவரா திகழ்கிறார் அப்படின்ட்டு ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டிருப்பாரு. அதாவது பாரதி என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய அறிவுக்கு என்ன புலப்படுதோ அதை மட்டும்தான் அவர் எடுத்துக்கொள்வார். தன்னுடைய அறிவுக்கு என்ன புலப்படுதோ அதுதான் செய்தி. அப்படி தன்னுடைய முன்னோர்களிடமிருந்து அறிவியலும் சற்று பிழிந்து தன்னுள் விதைத்து தனக்கு பின்னாடி வரக்கூடிய கவிஞர்களுக்கு வழிவகுத்துள்ளார். 39 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்காரு. ஆனா பகவத்கீதையை மொழிபெயர்த்திருக்கார், தாகூருடைய கதைகளை மொழிபெயர்த்திருக்கார், அருணகிரிநாதரையும் நம்மாழ்வாரையும் மொழிபெயர்க்க முயற்சிகள் எடுத்திருக்கிறாரு. அவர் படித்தது 10 பாட்டு, 8 தொகை, சிலம்பு, சீவக சிந்தாமணி, திருவாசகம், திருப்பாவை, நாலடியார், நான்மணிக்கடுகை, திருக்குறள், இன்னும் பல நூல்கள், இன்னும் பல. இவ்வளவு படிச்சிருக்காரு அவர். அதாவது அவரோட படிப்போட ஒரு ஆழ்மைக்காக ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். பாரதியார் என்ன பண்றாரு, காசில இருந்து திரும்பி எட்டயபுரத்து வரைக்கும் வந்துட்டாரு. எட்டயபுரம் மன்னர் பாரதிக்கு அரசுல ஒரு வேலை போட்டு தர்றாரு. என்ன வேலை? நியூஸ் ரீடர், அதாவது செய்திகளை படித்து மன்னருக்கு சொல்வது. அந்த வேலை பாரதியாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது.
1903 1903 இந்த ஆண்டுல பாரதியார் சென்னைக்கு செல்றாரு. எதுக்காக செல்றாருன்னா, ஜமீன்தார் என்ன பண்றாரு, தனக்கு முக்கியமானவர்களை அழைத்து சென்று சென்னைக்கு போறாங்க. அப்பவே பாரதிக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டது. அதை தெரிஞ்சுக்கிட்ட செல்லம்மா பாரதி ஒரு புக்ல குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி தன்னுடைய கணவருக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் தனக்கு தங்க நகை வாங்கிட்டு வருவாரா, பட்டுப்புடவை வாங்கிட்டு வருவாரா, பாத்திர பட்டம் வாங்கிட்டு வருவாரா அப்படின்ட்டு அவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பாரதியார் வராரு. அவர் ஒரு குதிரை வண்டி இல்லாம 2 குதிரை வண்டியில வராரு. அதை பார்த்தோன்னே செல்லம்மா பாரதிக்கு ஒரு ரொம்ப பூரிப்பு. போய் கேட்கறாங்க பாரதி கிட்ட, இதை என்ன அப்படின்ட்டு கேட்கறாங்க. பாரதியார் சொல்றாரு, இவைகளெல்லாம் புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லுவாரு. அப்ப செல்லம்மா பாரதியோட மனம் கொஞ்சம் நெகிழ்ந்துருச்சு. அதுக்கு பாரதியார் சொல்லுவாரு, அழியும் பொருளை வைத்து அழியும் பொருட்களை வாங்கலாமா? அதனால தான் அழியும் பொருளை வைத்து அழியாத பொருட்களை நான் வாங்கி வந்துள்ளேன். உனக்கு திருப்தி தானே அப்படின்னு சொல்லி பாரதியார் கேட்பாரு. அதுக்கு செல்லம்மா பாரதி சொல்லுவாங்க, ரொம்ப திருப்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ பாரதியாருடைய இந்த படிப்பு எவ்வளவு ஆழமானதாக இருந்திருக்கு. அவருடைய தேசப்பற்று ஆண்டாள் திருப்பாவையை எழுதியிருப்பாங்க. அதை பாராட்டி பாரதியார் பாடியிருப்பார். ஆண்டாள் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, முச்சைக்கும் 7 பிறவிக்கும் முற்றாமையாம் நாம் உமக்கே ஆட்சேபம் மற்றை தம் காமங்கள் மாற்றோலரன் பாவாய் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் எழுதியிருப்பாங்க. அத தேச பக்தர்களாகிய நாம் தங்களுடைய பாரத மாதாவிற்கு பிரார்த்தனையாக செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க பாரதியார் சொல்லியிருப்பாரு. இதுல என்னன்னா, ஏன்னா பாரதியார் ஏன் அதை பாராட்டி பாடியிருப்பாருன்னா, ஆண்டாள் யாருக்கு பாடியிருப்பாங்க, கண்ணனுக்கு பாடியிருப்பாங்க. என்ன பாடியிருப்பாங்க, உன்னுடைய நினைவு தவிர வேறு எந்த விஷயத்திலும் எங்கள் மனம் போகாதவாறு அந்த வரத்தை கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பாடியிருப்பாங்க. அதை எடுத்து நம்மால் பாரதியார் எப்படி போட்டிருக்காரு பாருங்க, உன் விடுதலையை தவிர வேறு எந்த நினைப்பும் எங்களுக்கு வரக்கூடாது என்ற வரத்தை கொடு அப்படின்னு சொல்லி பாரதியார் எழுதியிருக்காரு. அவருடைய தேசப்பற்று எவ்வளவு ஆழமானதாக இருந்திருக்கு. கடைசியாக பாரதியாருடைய ஒரு சிறு கவிதையோட நான் முடித்துக் கொள்கிறேன். திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெழுந்த நல்லறிவு வேண்டும், கவலையும் பயமும் எனக்கு பகைவன் என்றார் பாரதியார். 56 எழுத்துக்கள் கொண்ட மலையாள மக்களை நான் வணங்குகிறேன். 50 எழுத்துக்கள் கொண்ட கன்னட மக்களை நான் வணங்குகிறேன். 36 எழுத்துக்கள் கொண்ட மராத்தி மக்களை நான் வணங்குகிறேன். 26 எழுத்துக்கள் கொண்ட ஆங்கில மக்களை நான் வணங்குகிறேன். 247 எழுத்துக்கள் கொண்ட எம் தமிழ் மக்களை நான் தலை வணங்குகிறேன். தமிழ் ஒருவருக்கு அன்பு கற்றுக் கொடுக்கும், அதே தமிழ் ஒருவருக்கு ரௌத்திரத்தையும் கற்றுக் கொடுக்கும் என்று சொல்லி இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.